ஹாய், பார்த்தீங்களா ரெட் கலர் பெயிண்ட் வாங்கி வந்திருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த வாசக்கால்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, உள் வாசக்கால் வெளி வாசக்கால்லாம், அதுக்கு வந்து டெய்லி குங்குமஞ்சா வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பெயிண்ட் பண்ணிவிடுங்க. எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் வாசப்படிக்கு அடியில் அதாவது இந்த 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 இடம் பெயிண்ட் பண்ணிவிடுங்க. எல்லோ கலரில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெட் கலர் குங்கு மாதிரி வச்சு விட்ருங்க. வச்சு விட்டிங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே சமயத்தில் மஞ்சள் சிவப்புன்றது ஒரு மங்களகரமான ஒரு விஷயம். அதனால தான் இந்த மாதிரி மஞ்சள் வாசப்படிக்கு கீழே ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு, அதாவது மேலெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வார்னிஷ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வார்னிஷ் கொடுத்துக்கோங்க. கீழே நான் சொல்கிறது இங்கே தான் மகாலட்சுமி வாசப்படி வந்து இங்கே தான் இந்த மகாலட்சுமி நம்ம தெய்வம்லாம் இங்கே தான் இருப்பாங்க. அதனால் இந்த இடத்துக்கு மட்டும் நம்ம குங்குமஞ்சம் வைக்கணும் தான். ஆனால் இருந்தாலும் இதை பெயிண்ட் பண்ணிவிட்டு மேலே சும்மா ஒரு பொட்டு லைட்டாக விழிக்கிற மேலே லைட்டாக ஒரு பொட்டு வச்சு விட்டா கூட சாங்கியத்துக்கு போதுங்க. இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைங்க வாசப்படிக்கு, மெயின் வாசப்படிக்கு. அதோட உள்ளே இருக்குது பாருங்கள், உள்ளேயும் நிறைய வாசல் வச்சுருப்போம் பாருங்கள் வாசப்படிக்கு. அதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டாட் வச்சு விட்ருங்க. மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால தான் இதை நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏற்கனவே நான் எல்லோ அடிச்சுட்டு இந்த ரெட்டு வந்து வைக்க போகிறேன், அப்புறமா வைப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.